ஏகப்பட்ட வேலை பாக்குறோம், டயர்டா இருக்கு, தலை லைட்டா வலிக்குது, போட்டு குடிக்கலான்னு பார்த்தா ஒரு பேச்சுக்கு கேட்டா எனக்கும் கொண்டு வா எங்க அப்பனுக்கும் கொண்டு வான்னு கேக்குது மனுஷி. இந்த பால் பக்கத்துலயே நின்றா பொங்கவே பொங்காது. ஒரு டம்ளர் எடுக்கணும், ஜீனி எடுக்கணும் போனா பொங்கி தள்ளி பொறுமே, எல்லாம் சரி பண்ணுதுங்க. அம்மா, அம்மாடி விஜயா, என்னை பெத்த மக்கா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து வந்திருக்கீ மக்கா. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, நீங்க எப்ப வெளியூர்ல இருந்து வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா மாப்ள? மக்கா விஜயா, மாப்ள வெளியூர்ல இருந்து வராங்கன்னு ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லலையே மக்கா. ஆமா, உங்க மாப்ள என்கிட்டயே சொல்லாம கொள்ளாமத்தேன் வந்தாங்க. மாப்ள 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதே லீவு விட்டாங்களாக்கு, அதான் திடுதுப்புன்னு வந்துட்டீங்களாக்கு. அட போமா, நீ வேற. என் வீட்டுக்காரரு வெளியூர்ல போய் வேலை பார்க்க போய் சம்பளமும் வாங்காம ஒழுங்கா ஆனமான சாப்பாடும் இல்லாம அடிச்சேன் பிடிச்சேன்னு உள்ளூருக்கு ஓடி ஆந்திருக்காரு. நீ என்னமோ விசாரிச்சுக்கிட்டு கிடக்க. என்னடி விஜயா சொல்ற? சம்பளம் வாங்காம மருமையும் ஓடி ஆந்துட்டாங்களா? ஆமாம்மா, உங்க மருமையனுக்கு அங்க வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கான். வெயில்லையே வேலை பார்க்கணுமா, அதான் அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நேத்தே நைட்டு வந்துட்டாங்கம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதே மருமைய வெளியூர்ல போய் வேலை பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையிலயும் ஒரு 6 மாசம் கூட முழுசா தங்கலையா, ஓடி வந்துட்டாங்களா? என்னத்த சொல்ல, என் வீட்டுக்காரரு உப்பு விற்க போனா மழை வருது, மாவு விற்க போனா காத்து அடிக்குது. எங்களுக்குன்னு ஒரு பொழப்பு இல்லாம போச்சேம்மா. கேட்டி மக்கா, அழுகாதடி, வருத்தப்படாத. அம்மா வீட்டுக்கு வந்து இப்படி வருத்தப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமடி. இப்ப என்ன, மருமையனுக்கு வேலை தானே இல்ல, இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணி நல்ல வேலையா பார்த்து போகட்டும். அம்மா, 6 மாசமோ 1 மாசமோ வெயிட் பண்ணி இருந்தா இந்த வயிறு கேக்குமா, பசிக்கும்லம்மா. அடியே விஜயா, என்னமோ உனக்கு பிறந்த வீடு இல்லாத மாதிரில பேசுற. உன் பெத்த தாயி நான் நல்லா தானடி இருக்கேன். உன் அண்ணன் நல்ல கை நிறைய தானே சம்பாதிக்கிறான். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், நீ ஒன்னும் வருத்தப்படாத. அடியே ராணி, ராணி இங்க வந்து பாருடி, என் மக விஜயாவும் மருமையனும் வந்திருக்காங்க. காபி தண்ணி கொண்டு வா. சரி தே, இந்த வாரேன். ஆமா விஜயா, வாங்க தம்பி. வெளியூர்ல இருந்து எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? வெளியூர்ல இருந்து நேத்து நைட்டு தான்க்கா வந்தேன். ஓ அப்படியா தம்பி, இந்தாங்க காபி குடிங்க. அடியா ராணி, மாப்பிள வெளியூர்ல வேலை பார்த்து நெலிஞ்சு வந்திருக்காங்க. நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல நாட்டு வெடக்கோழி இருந்துச்சுல, 2 கோழி அடிச்சு குழம்பு வையடி. மாப்பிள ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உடம்ப தேத்தட்டும்டி. அதுக்கு என்னத்தே, நாட்டுக்கோழியை அடிச்சிட்டா போச்சு. சரி ராணி, கோழி ஈலிய திறந்து விட்டு பாரு. கோழியை பிடிச்சு அடிச்சு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற வேலையை போய் பாரு போ. சரி தே. அம்மாடி ராணியா, வந்ததுல இருந்து நின்னுக்கிட்டே இருக்கீங்களாமா? மருமை நீனும் உட்கார்ந்து காபி தண்ணியை குடிங்க. ஏன் மக்கா ராதிகா, காபி தண்ணி நல்லா இல்லையா? ஏன் சோகமா இருக்கா? அட போமா, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ராங்கா காபி எல்லாம் கொடுத்து கறி கஞ்சிலாம் ஊத்தி என்னை வீட்டுக்கு அனுப்பி வைப்ப. நாளைக்கு பொழுது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. வீட்டு வாடகை கொடுத்தே 3 மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு. வீட்டு ஓனர் வந்து நேத்து தாம கிழிச்சிட்டு போனாரு. மல்லிகை கடைக்காரனுக்கு பாக்கி, பால் கடைக்காரனுக்கு பாக்கி, காய்கறி கடைக்காரனுக்கு பாக்கி, இப்படி பாக்கி பாக்கியா வச்சு என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டியம்மா. இந்த மனுஷன் ஒழுங்கா 1 லட்சத்துல வேலை பார்க்கறாரா? என் பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குதே. அடியே விடுடி, மருமையனுக்கு நல்ல வேலை கிடைச்சாதானே அங்கேயும் போய் வேலை பார்ப்பாங்க. எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க? ஆமா, நீ உன் மருமையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு. அடியே, இப்ப என்னடி உனக்கு என்ன, எல்லா பாக்கியும் அடைக்கணும், அம்பிட்டுதானே அடைச்சிருவோம். அம்மா, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுக்காதனால வீட்டு ஓனர் எங்களை காலி பண்ண சொல்லிட்டாருமா. எங்க போறதுனே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த எடுபட்ட பைய வீட்டு ஓனர் கொஞ்ச நாள் பொறுக்க மாட்டானா? அதுக்குள்ள வீடு காலி பண்ண சொல்லிருக்கேன். வேற வீடு வேற தேடி அலையணும். என்ன பண்றதுனே தெரியலம்மா. அடியே விஜய், நீ எதுக்கு வீடு வீடா சுத்தி அலையணும்? கடல் மாதிரி இங்க வீடு கிடக்கு, ரூம் 2 3 கிடக்கு, இங்க இருக்க வேண்டியதானடி? ஆமா, நீ ஈஸியா சொல்லிருவ. உன் மயனும் மருமகளும் எங்களை தங்க விடுவாங்களா இங்க? இங்க பாருடி விஜயா, நீனு என் பிறந்த மகதான். பிறந்த வீட்டுக்கு உனக்கு உரிமை இருக்குடி. பேசாம இருக்கிற வீட காலி பண்ணிட்டு இங்க வந்து இருங்க. என்னது, மகளையும் மருமையனையும் இங்க குடுத்தற வைக்க போகுதா? அடியே விஜயா, ஏண்டி சோகமா இருக்க? அதான் கடனை உடனேலாம் உன் அண்ணனை அடைக்க சொல்லிடுவோம். இங்கேயே வந்து தங்கு, எந்த பிரச்சனையும் இருக்காதுடி உனக்கு. இந்த விஜயாவை கெடுக்கிறதே அவங்க அம்மா தான். ஒழுங்கா வாழ விடுதா மனுஷிய. வாழ்க்கைனா 1008 கஷ்டம் இருக்கத்தேன் செய்யும். அதுக்குன்னு
கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா முன்னேறிட முடியுமா? ஆத்தாக்காரி புத்திமதிதான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருன்னு சொல்லுது பாரு. இந்த கிளடிக்கே எனக்கு வடிச்சு கொட்ட முடியல. பத்தாக்குறைக்கு மருமையனையும் மகளையும் இங்க வந்து தங்க சொல்லிக்கிட்டு கிடக்கு. இந்த குடும்பத்துல தலைவி யாருன்னே தெரியலையே. இது வச்சுதானே சட்டமா இருக்கு. என்னத்தை விஜயாட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில கஷ்டமே இருக்கு. அவளுக்கு புத்திமதி சொல்றதை விட்டுவிட்டு இங்க வந்து இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாடி குந்தாணி, நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டே நிக்கிறியா? ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லத்தே. இது நான் இருக்கிற வீடு. நீங்க பேசுறது எனக்கு கேட்காம போயிருமா? அடியே, என் மக ரொம்ப கஷ்டப்படுறாடி. அதான் இங்க வந்து தங்க சொல்றேன். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? உங்க மகளுக்கே கடனை உடனே வாங்கிட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. உங்க மகளுக்கு நகை ஒன்னும் குறைச்சலாம் போடலத்தே. நல்லா தானே செஞ்சு முடிச்சோம். கஷ்டமோ நஷ்டமோ அவதான் பாத்துக்கிறேன்னு. உலகத்துல கஷ்டப்படாத மனுஷர்கள் எங்க இருக்காக? எல்லாருமே கஷ்டமே படுறாங்க. முயற்சி பண்ணிதே முன்னேறி வரணும். அதை விட்டுப்புட்டு இங்க வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுல உங்க மயம் மட்டும் தானே சம்பாதிக்கிறாங்க. ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கே நாங்க அல்லாடிக்கிட்டு கிடக்கோம். பத்தாததுக்கு உங்க மகளையும் மருமையை இங்கே கூப்பிடுறீங்க. அண்ணி, என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே என் கல்யாணத்துக்கு 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. 15 பவுன் போட்டீங்க. அதுவும் 916 கூட இல்லையா, போலி நகையா. என் மாமியார் வீட்டை என்னை திருக்கடிச்சு விட்டாங்க. என்னமோ கடனை உடனே வாங்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்த மாதிரி ஓவரா பில்டப் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. வந்தவங்களுக்கு வானமான சாப்பாடு கூட போடல. அதுக்குள்ளேயும் பில்டப்பா பாரு, பில்டப்ப. நான் வந்து போனதும் எங்க அம்மா 50 100 என் கையில கொடுக்குறாங்க. என்னமோ அள்ளி கொடுக்குற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு விஜயா, அள்ளி கொடுக்குறாங்களா கிள்ளி கொடுக்குறாங்களா, எப்படியோ உனக்கு கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல. கொடுத்த நன்றியோட இருமா. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் புருஷன் வீட்டுல இருந்தப்பே மதிப்பு பார்த்து நடந்துக்க. எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி. இனியும் எங்க அம்மாட்ட 10 20க்கும் கையை நீட்ட மாட்டேன். அம்மா, நானும் இந்த வீட்டுல தானம்மா பிறந்தேன். ஆமா மக்கா, நீ இந்த வீட்டுலயே பிறந்த. நீ பிறக்க வந்தே நல்லா தோப்பு துறவு வயக்காடு எல்லாம் வாங்கணும். இங்க பாருமா, என் புருஷன் ஒரு வேலையில நிலையா இருக்க மாட்டாரு. 3 நாள் போறாரு, 30 நாள் வீட்டுல இருக்காரு. அவரை வச்சுலாம் நாங்க பொழப்பு நடத்த முடியாது. ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டுல இருந்து தோப்பு துறவு வயக்காடு எல்லாத்துலயும் பங்கு வச்சு எனக்கு பாதி பங்கு கொடுத்துருமா. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிறேன். அடியே பாதகத்தி, ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு பங்கு வைக்கவாமல பங்கு. இங்க பாருமா விஜயா, இதெல்லாம் சரியில்லைம்மா. அம்மா இருக்கிற வரைக்கும் நீனும் அண்ணனும் ஒத்துமையா இருக்கணும். அதான் என் ஆசை. அம்மா போன பின்னாடி நீனும் அண்ணனும் சொத்தை சரிசமமா பிரிச்சுக்கிட்டு அப்புறமாட்டி போங்கம்மா. அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. சொத்தை பிரிக்கணும், வயக்காடை பிரிக்கணும் அப்படின்லாம் எண்ணம்லாம் இனிமே உன் மனசுல இருக்க கூடாதுமா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு விஜயா, உன் கல்யாண கடன் வாங்கினதே இன்னும் கட்ட முடியல. அதுக்கு சொத்து கேட்டு வந்துட்டியா? சொத்து இந்த ஒரு வீடு 2 வயக்காடு தான் கிடக்கு. அதுலயும் பங்கு கேட்டு வந்துட்டியா? இங்க பாருங்கக்கா, என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அவ உரிமையை அவ கேக்குற. நீங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கீங்க? இல்லைன்னா அவங்க அண்ணன் சொல்லட்டும், அவங்க அம்மா சொல்லட்டும். நீங்களும் வந்தவங்க தானே, வாயை முடிக்கிட்டு இருங்க. இங்க பாருங்க, நீ எப்ப பார்த்தாலும் என் கல்யாணத்துக்கு கடனை வாங்கினேன், என் கல்யாணத்துக்கு கடனை வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டே தெரியாதீங்க. என் கல்யாணத்துக்காக அண்ணன் 20 பவுன் நகை வாங்கினாங்க. ஆனா போட்டது 15 பவுன். 5 பவுன் அப்படி அமுக்கிட்டியல்ல. நீங்க ஒண்ணு இந்த வீட்டு பிறந்த மக ஒண்ணும் கிடையாது. நீங்களும் கல்யாணம் முடிச்சு வந்தவங்க தான். வாயை மூடிக்கிட்டு இருங்க. எனக்கு எங்க அண்ணனுக்குள்ள பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். 3வது ஆளெல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏட்டி விஜயா, கொஞ்சம் பொறுமையா இருட்டி. உன் அண்ணிட்ட என்னடி பேசுற? ஏதா இருந்தாலும் உன் அண்ணிட்ட பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருட்டி. அம்மா, நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? நாங்க கஷ்டப்படுறோம்ல, கஷ்டப்படுறதுனால தானே சொத்து கேக்குறோம். என்னமோ அண்ணி விட்டு சொத்து கேக்குற மாதிரி குதிக்கிறாங்க. இங்க பாருங்கத்தே, நாங்க நல்லா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு சொத்து கேட்டு வரோம், பணம் கேட்டு வரோம்? எங்க தலையெழுத்து இப்படி இருக்கு. போற இடத்துலாம் வேலை சரியில்லை. இனிமேலாம் இப்படி இருக்க முடியாதுத்தே. என் பொண்டாட்டிக்கு உள்ள பங்க பிரிச்சு கொடுங்க. நீங்க பிரிச்சு கொடுக்குற பொருளை வச்சுட்டே ஒரு பிசினஸ் பண்ணி முன்னேறி வரலாம்னு இருக்கோம். ஆமாமா, பிறந்த மகளுக்கு சொத்து கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்னைக்கு இருந்தா பங்கு இருக்குதாண்டி. அதுக்கு நேரம் தானே இது இல்ல இல்லடி. இங்க பாருமா, ஆரம்பத்துல இருந்து உனக்கு பங்கு இருக்குன்னு நீ தானம்மா சொன்ன. இப்ப கஷ்டப்படுற நேரத்துல கேட்டா ஏன் கொடுக்க மாட்டற? அம்மா, அண்ணியும் சொத்துக்காகத்தாம உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காக. உனக்கு ஒண்ணுனா நான் தாமா பாப்பேன். அண்ணியை நம்பி ஏமாறாத. இங்க பாருமா விஜயா, உன்னை ஒண்ணு அண்ணி உன்னை தனியா விட்டுற மாட்டாமா. உனக்கும் பங்கு கொடுப்பான். ஆனா இப்ப கிடையாதுமா, பிற்காலத்துல கொடுப்பாமா. ஓஹோ, நானா நல்லா பங்கு கொடுப்பாங்க. ஏகப்பட்ட கடன் வேணா இருக்கு. அதுல வேணா பங்க உங்க மகளை சேர்த்துக்குவோமா? பங்கு கொடுக்கறாங்களாம்ல. பங்கு குடிக்கிறதுக்கு ஒரு நொங்கு மரம் கூட கிடையாது. இதுல பங்கு வேணுமா? பங்கு. இங்க பாருங்க தே,
வேண்டிய நகையெல்லாம் போட்டாச்சு, செய்முறை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனிமே பங்கு இல்ல நொங்கு இல்லன்னு சொல்லுவீங்களா? அதை விட்டுவிட்டு வளவள கொலகொலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்பயே நகை 40 50 தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பயே 15 பவன் நகையை போட்டு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன வேணும்னா எங்க இருந்து வரும்? எங்களுக்கும் குழந்தை குட்டிகள்லாம் இல்லையா? அதுக பொழப்பையும் பார்க்க வேணாமா? இப்படியே உங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா நாங்க என்ன செய்யறது? கேட்டி விஜயா நல்லா தானடி இருந்தா, எவடி உனக்கு சொல்லி கொடுத்தா இப்படி ஆடுறவ? என் பொண்டாட்டி யார் பேச்ச கேட்டும் ஆட வேண்டிய அவசியம் இல்லத்தே. அவளுக்கும் அறிவு இருக்கு, கேட்க வேண்டிய உரிமையை தானே கேக்குறா. குடுங்களே, அதுக்கு ஏன் இப்படி வளவள கொலகொலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? போன வாட்டி வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுல இருக்க எனக்கு போர் அடிக்குது, ஒரு 2 ஆடை கொடுங்க, ஒரு மாடை கொடுங்க, 2 கோழியை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனா அதுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை எங்க போய் வித்தாலோ தெரியல. இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஆடையும் மாடையும் கோழியையும் கொண்டு போகல, என் பிறந்த வீட்டுல வளர்த்தத கொண்டு போனேன். உங்களுக்கு என்ன பூமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்னமா பேசுறீங்க? நீங்க தான் எங்க அண்ணன்ட்ட 1க்கு 2 சிங்களை பத்தி சொல்லி சொல்லி மாட்டி மாட்டி விட்டு என் மேல அண்ணனுக்கு பாசமே இல்லாம போச்சு. வீட்டுக்கு வந்த மருமையனை எப்படி மரியாதையா பேசணும், ஆனா மரியாதையா கொடுக்குறீங்க, அவமானம்ல படுத்துறீங்க. என் புருஷனுக்கு மதிப்பு மரியாதை இந்த வீட்டுல இல்லாம போச்சு. பாருங்க, நான் ஒண்ணு உங்க வீட்டு சொத்துல இருந்து எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்கல, என் அண்ணன் வீட்டு சொத்துல இருந்து கேட்கறேன், என் அம்மா வீட்டு சொத்துல இருந்து கேட்கறேன். நீங்க எதுக்கு முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வரீங்க? இப்போ ஒரு கேனச்சி எல்லா சொத்தையும் நம்மளே அமைக்கிறலான்னு பிளான் போட்டிருக்கீங்களா? இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுக்கணும்னு சட்டம் வந்திருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது அண்ணி. அத்தாடி